வாகனாய கலியுக தெய்வமே காருண்யமூர்த்தியே ஐங்கிரி வாசனி ஆரியங்க வல்லயனே பூர்ண புஷ்கல நாதனே ஸ்ரீ பந்தமாணிக்க ஐயனே போற்றி 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 பகவானே பகவானே பணியில உட்கார்ந்துருக்கிறதுனால பேர் சொல்ல விரும்பாத ரசிகர்கள் என்னை பாராட்டி இந்த பாடலை பாராட்டி 500 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்காங்க. அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தி அன்புள்ளத்திற்கு என் சார்பிலும் கலை குழுவின் சார்பிலும் மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், இன்பம் எல்லாம் சொல்லிட்டேன். மகிழ்ச்சி. கைத்தட்டி உற்சாகப்படுத்திய அத்தனை அன்பு உள்ளத்திற்கு பணியினால கைத்தட்ட முடியல, மீதி இருக்கிறான். தானா கொடுத்தா தர்மம், கேட்டு வாங்கணும்னு வச்சுங்களேன். தானா கொடுத்தோம்னா நல்லா இருந்துட்டு போங்க அப்படின்னு தானமா கொடுக்கறது, கேட்டு வாங்கினா அதுக்கு பேர் தர்மம். ஐயா எனக்கு தர்மம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. சில பேர் தானம் கொடுத்தாங்க, சில பேர் தர்மம் கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், இன்பம். ஆமா சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். 4 பேரை மெச்ச வாழணும், இல்லைன்னா 4 பேரை போன பாதையில போகணும். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய 4 பேரை மெச்ச வாழணும் இல்லையா? அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், இந்த 4 பேர் போன பாதையில போகணும். 4 பேர் போன பாதையில போகணும்னா 60 வயசுக்கு மேல பக்தி மறுக்கும். ஆனால் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை வணங்கக்கூடிய தெய்வம் எது என்றால் நம்மை பெற்ற தாயும் தந்தையுமே. அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையாக சொல்லி வைத்தார்கள். எப்படி? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று திருவள்ளுவர் சொல்லி வைத்தார். அன்னையும் பிதாவும் முன்னரே தெய்வம் என்று அவை மூதாட்டி சொல்லி வைத்தார். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று பரசுராமன் சொல்லி வைத்தார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையாக சொல்லி வைத்தாலும் என்னை பெற்ற தாயும் தந்தையும் வணங்க வேண்டும். இப்பொழுது ஈன்ற பொழுதின் விரதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்று பொய்யாமொழி புலவன் கூறுகிறார். ஒரு தாயகப்பட்டவள் கருவுற்று 10 மாதம் கழித்து குழந்தையை ஈண்டெடுக்கும் பொழுது பிற சவம். சவம் என்றால் இறந்தவருக்கு சமமானவள், இறந்து மீண்டு பிறக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தாய் குழந்தை கொஞ்சம் பொழுது எப்படி கொஞ்சுவாய் தெரியுமா? என்னை பெற்ற ராசா என்று கொஞ்சுவார். மயக்க நிலையில் இருக்கும் தாயை மருத்துவர்கள் அருகில் வந்து மயக்க நிலையை தெளிய வைத்து, அம்மா உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று கூறுவார்களாம். அதை கேட்ட உடனே தான் பட்ட வேதனைகள் எல்லாம் மறந்து மகிழ்ச்சி அடைவாளாம். அதை காட்டிலும் பெருமகிழ்ச்சி எப்பொழுது அடைவாள் என்றால், சபையிலே ஆண்டோர்கள் சான்றோர்கள் முன்னிலையிலே தன்னுடைய மகனை பாராட்டி பேசும் பொழுது அடையக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறதே, அதுதான் பெருமகிழ்ச்சி என்று கூறுகிறார். தந்தை மகற்காற்று அவையத்து முந்தியிருப்ப செயல் என்று சொல்வார். ஒரு தந்தை என்ன செய்வார்? ரொம்ப பாசமான ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு புள்ள நல்ல வெயில், அந்த வெயில் நேரத்துல ஓட்டு வீட்டு மேல உட்காந்துக்கிட்டு ஓட்ட மாத்துறார். மாத்தும் பொழுது அப்பா வயசானவர் திரையில உட்காந்துருக்காரு. வா கீழே இறங்கி வா, வெயில் தாழ்ந்த பிறகு சாயந்தர நேரத்துல இந்த ஓட்டை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது என்னாச்சு அப்படின்னா, வா சும்மா உட்காந்தே இருக்க முடியா வயசான காலத்துல, அதாவது துணை பேசிட்டே இருப்பியா, கவனம் பூரா அங்க வருது இல்ல, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி மகன் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாராம். பார்த்துக்கிட்டே இருந்த பிறகு இருந்தாலும் இவருக்கு மனசு கேட்கல. அப்பா
சீக்கிரம் இறங்கி வாடா, சாயந்தரமா அதை மாத்தலான்னு திரும்ப சொல்றாரு. சொல்லி பாக்குறாரு, கேட்கவே இல்லை. சரி பார்த்தார், வீட்டுக்குள்ள போனார். தூங்கிட்டு இருந்த குழந்தைய தூக்கியாந்து நடு வாசல்ல போட்டுட்டார். மேல இருந்து மகன் பாக்குறார். ஐயோ, பதறி அடிச்சு கீழே இறங்கி வந்தார். இறங்கி வந்த உடனே, ஏப்பா வயசான காலத்துல அறிவே இல்லையா, புத்தி கிட்டு போச்சா, இப்படிலாம் பண்ணலாமா ஏத்தாப்புல வந்து உட்கார்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டினார். அப்பா பார்த்து எதையுமே கண்டுக்கல. அப்புறமா அப்படி கேட்ட உடனே அப்பாவை பத்தி கேக்குறாரு, ஏப்பா அப்படி பண்ணுன அப்படின்னு. ஓ பிள்ளைய தூக்கியாந்து வாசல்ல போட்ட உடனே, ஆமா அது அந்த தெரியுது ஒரு மன சொத்துக்கு ஒரு சொல் தானே, எல்லா சொத்தையுமே பார்க்க போறோம். அதனால அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்பாவை பார்த்துட்டு கேக்குறாரு, ஏப்பா அப்படி பண்ண அப்படின்னு. ஓ புள்ள மேல உனக்கு எவ்வளவு பாசம் இருக்கோ அதே பாசம் தான் எனக்கு இருக்கும், அதனாலதான் இப்படி பண்ணுன, நீ இப்ப ஓய்வு எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாரா. இது அப்பாவோட பாசம், அம்மாவோட பாசம் அப்படி இருந்துச்சு. அப்பாவோட பாசம் எப்படி இருக்கு, என் கதையை சரியா நீங்க கேட்காதுல இந்த கதையை என்னால சரியா சொல்லவே முடியல. ஆமா, உணர்ச்சி பூர்வமா சொன்னாதான் எதுவுமே நல்லா இருக்கும். எனக்கு நான் கடமைக்கு சொன்னோம்னு நல்லாவா இருக்கா, ஆமா வாழ பழம் கோழி குஞ்சிக்கிற மாதிரி. அதனால இப்ப என்ன பண்ணலாம், தாய் தந்தையை வணங்குவோமா. வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். இந்த என் தோழியை கண்டு மனவிட்டு பேசலாம் பேசுவோமா. ஆனாலும் உலக உற்பத்தி ஆகுதுன்னு எதை வச்சு தெரியுமா, அதுதாங்க காதல். இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கு. இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் பெரியவங்களுக்கு, இனி பேச போறது இல்ல பெரியவங்களுக்கு சொல்ல வரங்க. ஐயோ பகவான், இவ்வளவு நேரம் பேசுறதுலாம் பெரியவங்களுக்கு, இனிமேல் பேச போறதுலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு. சின்ன பிள்ளைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் கிடையாது. நடுத்து 20ல வர்றது இளமை காதல், 30ல வர்றது முரட்டு காதல், 40ல வர்றது நட்பு காதல், 50ல வர்றது அனுபவ காதல்,
60 வருது ஆன்மீக காதல் எப்படி வயசு கேட்டவர் பருவத்துக்கு கேட்டவர் காதல் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லைன்னா வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா இப்போ 60 வயசுல ஒரு காதல் இருக்குன்னு சொன்னா அது என்ன காதல் ஆன்மீக காதல் அதுக்கு பேரு காதல் தான் இறைவன் மேல 63 நாயன்மார்கள் இருந்தாங்க அன்பு செலுத்தினார்கள் அதுக்கு பேரு காதல் தான் அதனால இப்ப என்னுடைய பேச்சிலே பிழை கண்டுபிடிக்கிறீரோ நாயன்மார்களுக்கு நாயனக்காரர்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியல என்னுடைய பேச்சிலே குற்றம் ஆமா ஏங்க நான் பிழையாவ பேசுறேன் எதுக்கு எடுத்தாலும் தப்படுத்தா எனக்கு எப்படிங்க அப்புறம் பேச்சு ஏங்க தப்படுத்து நீங்க வாசிக்கலாம் நான் வாசிக்க முடியுமா நீங்க வாசிச்சா நாதம் வருவேன் நான் வாசிச்சா அதுல என்ன வருவேன் அது காலையில நாதம் வரும் இப்ப வராது இப்ப அதெல்லாம் சொல்லிட்டு இப்ப ஒரு விஷயம் என்னன்னா என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு அந்த ஆசையை உங்கள்ட்ட எல்லாம் சொல்லாத காதலுக்கு சொல்றது கூட இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க உங்களுடைய காதல் அனுபவம் ஏதாவது கொஞ்சம் சொல்றீங்களா எனக்கு பயன்படும் இல்ல இங்க என்ன சொல்லுதோ அதை கேளுங்க அது போதும் நல்லா இருக்கும் வாழ்க்கையில மத்தவங்க சொல்றதுல கேட்டோம்னு வச்சுங்களேன் நல்லா இருக்க மாட்டோம் முதல் காதலே விரட்டுப்பட்ட காதல எப்படி சுவாரஸ்யமா இருக்கு சொல்லுங்களேன் பாக்கலாம் நேரம் இல்லையா சரி எங்க மிருதங்கக்காரங்க உங்களுடைய காதல் அனுபவம் என்னமா முதல் காதல் முதல் முத்தம் எங்கே போய் யாருக்கிட்டே இதுக்கு எந்த சூழ்நிலையா வாங்கிங்களா கொடுத்தீங்களா அதை பத்தி சொல்லுங்களேன் பாக்கலாம் இல்லையா உங்களை கொல்ல போற பாருங்க இந்த கட்ட மண்ணுக்குள்ள போற வரைக்கும் மறையாத ஒரு சம்பவம் அப்படின்னா அதுதான் நீங்க சொல்லுங்க ஆளோட இருக்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான சுவாரஸ்யமான முதல் முத்தம் எனக்கு சிரிக்கிறீங்க என்னங்க விளம்பரத்துக்கு ஆள் கூட்டிட்டு வந்திருக்கீங்க வீடியோ கொஞ்சம் திருப்புங்க திருப்பினா சொன்னது காதல கேட்காதாங்க கேட்கும் தானே எந்த காதல கேக்குறீங்க முதல் முத்தம் தாயிட்ட வாங்குவோம் அது மறந்து போகும் அதை இங்க சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன் 20 வயசுல வந்து முதல் காதல் அதை பத்தி சொல்லுங்க வீட்டுல சோறு போறது உங்களுக்கு பிடிக்கலையா ஏங்க அப்படி சொல்றீங்க இத பாத்துட்டு அப்புறம் நாளைக்கு அதை போட மாட்டாங்க கட்டாயமா இத பார்க்க மாட்டாங்க பார்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன் விரட்டுப்பட முடியல சம்பந்தமே இல்லாம ஒரு அப்பாவி பிள்ளைய பிடிச்சு வச்சு கேட்க சொல்றீங்க நீங்களே சொல்ல மாட்டேங்கிறீங்க எனக்கு கொடுக்கணும் வாங்கணும் ஆசைதான் ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு ஆனா அவருக்கு எனக்கு திருப்பி தர மாட்டாங்களா ஐயோ ஏன் கேக்குறீங்க அது இருக்கு ஒரு இடத்துல போய் சிக்கலா சிக்கிக்கிச்சு நானும் கெஞ்சி பாக்குறேன் அழுது பாக்குறேன் வாங்கின பாடல கொஞ்சம் நேரத்துல 5 லட்சம் ரூபாய் சரி அதெல்லாம் போகட்டும் இப்ப ஆமா அதுக்கு விளம்பரத்துக்கு கூட்டிருக்கேன் வெக்காருன்னா கொண்டு கொடுத்துட்டு போட்டோம் அப்படி எல்லாம் இருக்குங்க சில விஷயங்கள் என்னுடைய காதல உங்கள்கிட்ட சொல்லலான் இருக்கேன் நல்லா கேளுங்க நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் அவர் மனசுக்குள்ள எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த கடிதம் எழுதலான் இருக்கேன் தந்தை என்னும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி அவன் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னருவல் சாட்சி Oh
தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தார் தாயென்றும் தந்தை என்னும் தன்னை நினைத்தார் தாயென்றும் தந்தை என்னும் தன்னை நினைத்தார் அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் நல்லவோ அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் நல்லவோ அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்த